வந்துச்சா படுக்கிறதுக்கு? இங்க இருக்கா? ஆமா, என் மகன் தங்கமானவன் சாமி. தங்கமானவன் எதுக்கு போய் வண்டியில இருந்து கீழே விழுகுற? ஊரா சேவத்தில் ஏறி செங்கல் பிஞ்சிருச்சான், விழுந்துட்டானா. அதுக்கு காரணம் சொல்றாங்க, இது சாவி அங்க வீட்டுக்குள்ள இருந்துச்சான், இவர் மேல கூடி ஏறி இறங்கி எடுக்க போனாராம். இப்படி எல்லாம் இதுல பெத்த புள்ள யாரும் என்ன விட்டா கொடுப்பாங்க? அவன் என்ன பண்ணாலும் அவன் சொன்ன மாதிரி காக்கா இது கருப்பு தான் என்னைக்கு தெரிஞ்சுக்கிற போறாங்க? யாரும் தெரிஞ்சுக்கிற மாட்டாங்க. கருப்பா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிக்கிட்டா போக வேண்டியதான். புரியுதா? இது இவ்வளவு இதெல்லாம் இப்படி ஒண்ணு ஒன்னா சொன்னோம்னு எனக்கு இந்த சாமி கடைசியில நம்ம பிள்ளைகளவே எல்லாம் குறை சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு. புரியுதா நான் சொல்றேன்? இதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற நிலைப்பாடுகள். இந்த நிலைப்பாட்டுக்குள்ள நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய கர்மா பிரச்சனைகளை நீங்க ஒருபோதும் தீர்வுக்கு கொண்டு வர முடியாது. இந்த பரதேசி இல்ல, இது மாதிரி இன்னும் 10 பரதேசி வந்தாலும் சரி, நீங்க இப்படியேதான் இருப்பீங்க. இந்த பரதேசி பாடின பாட்டத்தானே அவனும் பாட போறான். அவன் கொஞ்சம் மாத்தி வேணா ஏதாவது சொல்லலாம் உங்களுக்கு. அந்த எப்படி சொல்றது, அந்த அதை பண்ணி தந்துறேன் இதை பண்ணி தந்துறேன்னு இன்னும் கொஞ்சம் இது பண்ணலாம். ஆனா பண்ணி தரணும்ல, சொல்லிக்கிறலாம். நம்ம சாமி கூடயே எனக்கு தெரிஞ்சு என் கூடயே சுத்திக்கிட்டு தெரிஞ்சவர் தான் இந்த பக்கத்திலே இருக்காரு.